ஞானகுரு கொடுக்கக்கூடிய கோலமா மகரிஷியை பற்றிய உண்மை நிலைகளை நாம் பார்ப்போம். ஏனென்றால் குருநாதர் கோலமா மகரிஷி அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த இடங்களுக்கு அங்கெல்லாம் நீ செல்ல வேண்டும் என்று பணித்தார். அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அங்கே அனுப்பி அதை அறியும்படி செய்தார். அவர்கள் அரசாட்சி புரிந்த காலத்தில் கடும் தவம் இருக்கும் பொழுது அவர் உடலிலிருந்து எத்தனை வெறுப்புணர்வுகள், என்னால் அவர் அரசாட்சி புரியும் பொழுது எடுத்துக்கொண்ட மற்றவர்களை அடக்கியாள்வதற்காக எடுத்துக்கொண்ட மந்திர தந்திர நிலைகள், அதனால் விளைந்த பாதிப்புகள் தான் அவருடைய உடலிலே எதிரலையாக இதுபோன்ற வெறுப்புணர்வுகளை தூண்டுகின்றது. உயர்ந்த நிலைகளை அவர் பெற வேண்டும் என்று விரும்பினாலும் அதை பெற விடாதபடி அவருடைய ஆன்மாவிலே, ஜீவான்மாவிலே அது தடுத்து முன்னாடி வந்து நிற்கின்றது. ஜீவான்மாவில் தனக்குள் கவர்ந்தது அனைத்துமே ஆன்மாவில் நிற்கின்றது. சுவாசித்த உணர்வோ தன்னைத்தான் வளர்த்துக் கொள்வதற்கு வேலை செய்கின்றது. அதாவது அவர் ஆரம்ப நிலையை அரசாட்சி புரிந்த காலத்தில் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் எல்லாம் சிறுக சிறுக விளைந்து அவர் உடலில் ஜீவ அணுக்களாக ஜீவ ஆன்மாக்களாக விளைந்தது. அவர் அடுத்து நல்லதை பெற வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது உண்மைகளை உணர்ந்தாலும் அடுத்து உயர்நிலை பெற வேண்டும் என்று எண்ணினாலும் இவர் தன் உடலுக்குள் விளைய வைத்தது ஒவ்வொன்றும் அதனதன் நிலைகளை வளர்க்க வேண்டும் என்று முன்னுக்கு வருகின்றது. அவருடைய ஆன்மாவிலை சூழ்ந்து நல்லதை பெற விடாதபடி தடுக்கின்றது. அதைத்தான் ஞானகுரு இங்கே சுட்டி காட்டி, இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்ட குணங்கள் அது எதுவாக இருந்தாலும் எந்த அடிப்படையில் இருந்தாலும் ஒவ்வொன்றும் தன்னை வளர்த்துக் கொள்ளத்தான் அது முந்தும். அப்படி முந்தும் பொழுது அது தீமையை அகற்றக்கூடிய சக்தியாக, அதைத்தான் ஆத்ம சுத்தி தியானம் என்று சொல்லிக் கொடுக்கின்றோம், பயிற்சியாக கொடுக்கின்றோம். தீமையை அகற்றும் சக்தியாக எடுத்தால், அது முன்னணியில் இருந்தால் அது தீமையை அகற்றும். அதை வளர்த்து கொண்டால் மற்றதை ஒடுக்கி தனக்குள் நல்ல உணர்வு வளர்க்க முந்தும். ஆனால் நஞ்சின் உணர்வாக நாம் அறியாதபடி நாம் நுகர்ந்து விட்டால், நமக்குள் அது வளர்ந்து விட்டால், நாம் நல்ல குணங்களை அது வளர விடாதவிடு அது முன்னுக்கு நின்று நம்மை தடுக்கத்தான் செய்யும். அது இதை போன்றுதான் இந்த பேருண்மையை கோலமா மகரிஷி அறிந்து கொள்வதற்குத்தான் அவர் எப்படியெல்லாம் இந்த உண்மைகளை உணர்ந்தார், எதை எடுத்தார், எதை வெறுத்தார், எதை அறிந்து கொண்டார், எதை ஞானத்தால் உணர்ந்து கொண்டார் என்றால் இந்த பரிச்சாந்தரமாக, அதாவது இந்த விஞ்ஞான உலகிலே ஒர்க் ஷாப் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். பயிற்சியாக கொடுத்து ஒவ்வொன்றும் அதனுடைய இயக்கங்களையும் செயலாக்கங்களையும், அது தவறுகள் ஏற்பட்டால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் அதை வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று பயிற்சியாந்தரமாக ஒர்க் ஷாப் போன்றுதான் அன்று கோலமா மகரிஷி அவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு குருநாதர் எம்மை செல்லும்படி செய்து அவர் எதை எடுத்தார், எதை வெறுத்தார், எதை அறிந்தார், எதை ஞானத்தால் உணர்ந்தார், எந்த நிலையில் அவர் செயல்படுத்தினார் என்பதைத்தான் அனுபவபூர்வமாக இதை தெரிந்து கொண்டால்தான் நாம் தீமை எவ்வாறு வருகின்றது, தீமைகள் எவ்வாறு நம்மை இயக்குகின்றது, நன்மைகள் பலனை எவ்வாறு பெறவிடாதபடி அதை தடுக்கின்றது, மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்பதை அதையெல்லாம் அனுபவபூர்வமாக பெற்று வளர்த்து அந்த உணர்வுகளைத்தான் உங்களுக்கு இப்பொழுது உபதேசமாக கொடுக்கின்றோம். ஏன்னா அதை தெரிந்து அதை அவர் எப்படி உணர்ந்தாரோ அந்த உணர்ந்த வழிகளிலே தான் உங்களுக்கு இதை உணர்த்துகின்றோம். பல காலம் அங்கே தங்கி இருந்து ஜெபம் இருந்தோம். தண்ணீரோ உணவோ சரியான நிலையில் ஒன்றும் கிடையாது. குருநாதர் என்னை அங்கே விட்டு சென்று விட்டார். பல நாட்கள் தங்கிவிட்டுத்தான் வெளியே வந்தோம். யாருக்கும் இது தெரியாது. அவ்வாறு அறிந்து கொண்ட நிலையெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது பதிவு செய்கிறோம் என்றால், இப்பொழுது எம்முடைய வார்த்தையை நீங்கள் கேட்பது பெரிதல்ல. காரணம், எம்மை பின்பற்றி வருவதும் பெரிதல்ல. நமக்குள் முந்தைய நிலைகள் எப்படி கோலமா மகரிஷி அவர்கள் அரசாட்சி செய்யும் போது அவர் முதலில் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் பின்னாட்டில் அவர் எப்படி அவரை வெறுக்கும்படி அவருடைய வளர்ச்சியின் பாதையை தடை செய்யும் நிலைகளாக வந்ததோ, இதுபோன்று ஒவ்வொரு மனிதன் நமக்குள்ளும் இதற்கு முன் நாம் அறியாது சேர்த்துக் கொண்ட முந்தைய பதிவுகள், தீமையின் உணர்வுகள் நமக்குள் உண்டு. அதை நாம் மாற்றி பழக வேண்டும். அதை அடக்கி நாம் நல்ல உணர்வாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் அந்த தீமையை அடக்கக்கூடிய சக்தியைத்தான் நமக்குள் அரசாக ஓங்கி வளர்க்க வேண்டும். அந்த ஆறாவது அறிவுக்குள், அதாவது நமது ஆறாவது அறிவுக்குள் மெய்ஞானியின் உணர்வை கவரும் திறமையாக வளர்க்க வேண்டும். அதை படைக்க வேண்டும். இதுதான் பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகா என்று சொல்வது. அந்த ஆறாவது அறிவால் நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை பெற வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற்று எல்லா மகரிஷின் அருசக்தி நமக்குள் பெருக்க வேண்டும். அதை ஞானமாக்க வேண்டும். அதை நமக்குள் படைக்கும் சக்தியாக வர வேண்டும். ஏனால் அத்தகைய உண்மை நிலைகளை யாம் உணர்ந்தோம். அதாவது ஞானகுரு யாம் உணர்ந்தோம். அதைத்தான் உங்களுக்கு இப்பொழுது அடிக்கடி பதிவு செய்கின்றோம். உங்களை அறியாது சேரும் தீங்குகளிலிருந்து நீங்கள் நீக்கி பழக வேண்டும் என்பதற்குத்தான் இதை மீண்டும் மீண்டும் உபதேசிக்கின்றோம். அது அந்த சக்தியை பெற வேண்டும் என்று உங்களுக்கு அந்த ஆர்வத்தையும் தூண்டுகின்றோம். ஆனாலும் எவ்வளவோ உங்களுக்கு உயர்ந்த கருத்துக்களை சொல்லி ஞான வித்துகளாக பதிவு செய்தாலும் உங்களுக்குள் முதலில் சொன்னது போல் ஏற்கனவே விளைந்தது. இந்த ஆர்வத்தில் செயல்பட்டாலும் அது குறுக்கே இடைமறித்து வரத்தான் செய்யும். அப்படி வரும்பொழுது குறுக்கே வருகின்றதே, நான் செய்யக்கூடிய தியானம் சரியில்லையோ அல்லது நான் ஆத்மசுத்தி சரியாக செய்யவில்லை என்றெல்லாம் நம்மை அறியாத நினைவுகளை தூண்டும். அப்படியெல்லாம் நாம்
அந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. காரணம், கோலமா மகரிஷி அவர் தான் செய்த தவறின் நிலையில் அவர் எப்படி மடக்கியதோ, அவர் இந்த ஆயுளில் என்னால் பெற முடியாமல் என்று அவரே இயங்குகின்றார். ஆக அந்த தேக்க உணவால் அந்த ஆன்ம தேயும் பொழுதுதான் சாகாக்களை, வேகாக்களை பெற விரும்பினார், வேகா நிலை பெற இயங்கினார். ஆனால் சாகாக்களையாக அவருடைய உணர்வுக்குள் அது வருகின்றது. ஏனென்றால் அவர் அந்த சரீரத்தில் அதை பெற முடியாதபடி அவர் அடுத்த நிலையில் கொண்டு அந்த உடலை விட்டு நீங்கினாலும் ஆதிசங்கருடைய நிலையில் கொண்டு தாய், அதாவது ஆதிசங்கருடைய தாய் தன் குழந்தையை காக்க வேண்டும் என்ற நிலையில் செயல்பட்டாலும் அதனால் முடியாத நிலையில் இயங்கி தன் தாயை காக்க வேண்டும் என்று ஆதிசங்கரம் எண்ணும் பொழுது உணவு இல்லாதபடி அது தன் தாயை காக்க முடியாது போய்விடுமோ என்று ஏங்கி தவித்து பக்தியின் நிலையில் கொண்டு பிஞ்சு உள்ளத்தில் அவர் இயங்குகின்றார். அது எந்த உணர்வு கொண்டு தாயை காக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த உணர்வே அவருக்குள் தாயாக மாறுகின்றது. அது காக்கப்பட வேண்டும், காக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட உணர்வு அவருக்குள் தாய் சக்தியாக மாறி அந்த உயிரை தாயாக ஏனென்றால் உயிர் தாயாகத்தான் இருக்கின்றது. எடுத்துக்கொண்ட உணர்வு அந்த தாயாக மாறி காக்கக்கூடிய சக்தியாக வருகின்றது. உயிர் நெருப்பு, நமக்குள் காண்டம் லட்சுமி, அது கவர்ந்து கொண்ட ஞானம், காக்க வேண்டும் என்ற இந்த ஞானம் இந்த உடல் நிலையில் இருந்தாலும் நம் உயிரின் நிலையில் கொண்டு எதை எண்ணுகின்றோமோ அது தாயாக வந்து அதை சேயாக அணைத்துக் கொள்கின்றது, அதை காத்துக் கொள்கின்றது. ஏன்னா நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அனைத்துமே நம் உடலில் அணுக்களாக விளைந்தாலும் அது அனைத்துக்கும் தாயாக இருந்து உணவு கொடுப்பது இந்த உயிருடைய வேலைதான். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் கோலமா மகரிஷி தவம் இருந்த நிலையில் கொண்டு உங்களுக்கு அங்கே எந்தெந்த உணர்வுகள் அவர் பெற்றார் என்பதை குரு காட்டியவளை உணர்ந்து இதை செயல்படுத்துகின்றோம். அதையெல்லாம் சாதாரண நிலைகள் யாம் உங்களுக்கு சொல்லவில்லை. சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் பெற்ற உணர்வு, அது உங்களுக்கு அந்த கால பருவத்தை ஏற்படுத்த வேண்டும், உங்களுக்குள் அந்த உயர்ந்த உணர்வு வளர வேண்டும். அந்த நிலையில் கொண்டுதான் உங்களிடம் அணுகி, அதாவது என்னுடைய நிலைகளை நான் உங்களை உயர்த்தி நீங்கள் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் உங்களை அணுகி வருகின்றனே தவிர நான் உங்களிடம் என்னை பெரியாளாகவோ நான் பெற்ற சக்தி உயர்த்தி காட்டும் நிலைகளுக்கு வருவதில்லை. அது எம்மை நான் உயர்த்தி காட்டினால் உங்களை அது நான் தாழ்த்தி கொண்ட நிலையில் தான் வரும். அதுபோன்று இல்லாதபடி அதே போன்று நீங்களும் உங்களை உயர்த்த வேண்டும் என்ற நிலையில் கொண்டு வரும்பொழுது நீங்கள் உங்களை தாழ்த்தாதபடி நான் கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த சக்தியை பெற வேண்டும் என்ற இயக்கத்தில் வர வேண்டும். ஏன்னால் ஆரம்பத்தில் குருநாதரை யாம் சந்திக்கும் பொழுது அவர் பித்தனை போன்றுதான் இருந்தார், பைத்தியக்கு போன்றுதான் எத்தனை நிலைகளை செய்தார். ஆனால் என்ன சொல்லுகின்றார், என்ன சொல்லப் போகின்றார் என்பதை அறிய ஆரம்பிக்கின்றோம். அது அவரை அறியும் நிலை வரும்போதுதான் உண்மையில் உணர முடிந்தது. அந்த பற்றுடன் தான் அவரை அணுகி அந்த சக்திகளை பெற்றோம். அதை போன்றுதான் உங்களையும் அந்த தாய்ப்பாசத்துடன் தான் கோலமா மகரிஷியும் ஆதிசங்கரும் எந்த உயர்ந்த உணர்வு கொண்டு தமக்குள் விளைய வைத்து இருவருமே என்று வின் சென்றார்களோ அந்த நிலையில் கொண்டுதான் உங்களுக்கும் அந்த தாய்ப்பாச உணர்வு கொண்டுதான் உங்களுக்கெல்லாம் இந்த ஞான சக்தி பெற வேண்டும், உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்றுதான் உங்களை அணுகித்தான் வந்து ஒரு குழந்தைக்கு ஊட்டுவது போன்றுதான் ஊட்டுகின்றோம். அது எமது மேல் அந்த பற்று உங்களுக்கு வர வேண்டும். அந்த பற்றுடன் வந்தால் தான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை உங்களுக்குள் பதிவு செய்ய முடியும், அதை வளர்த்துக் கொள்ள முடியும். அது அந்த உண்மையான பற்றைத்தான் ஆதிசங்கரும் கோலமா மகரிஷியும் அவர்கள் எப்படி தாயாக தன் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு தன் உயிரான்மாவுக்கு உயர்ந்த சக்தியை ஊட்டி அவர்கள் வின் சென்றார்களோ அந்த வின் சென்ற உணர்வைத்தான் உங்களுக்கு தாயாக இருந்து இங்கே ஊட்டுகின்றோம். அது நீங்களும் அந்த கோலமா மகரிஷியின் உணர்வுகளையும் ஆதிசங்கருடைய உணர்வுகளையும் மாமகரிஷி ஈஸ்வராய உயிர் காட்டியவளிலே இதை பின்பற்றினால் யாம் உங்களுக்கு அணுகி வந்து இந்த உயர்ந்த சக்தியை கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் அதன் வழியில் உங்களை அறியாது ஏற்கனவே சொன்னது ஒன்று, இதற்கு முன் அறியாது சேர்ந்த சாப வினைகளோ தீய வினைகளோ முந்தைய வினைகளோ இதையெல்லாம் மாற்றி பழக, அதையெல்லாம் குறைத்து பழக, உடலோடு இருக்கக்கூடிய உணர்வுகள் அனைத்தையுமே ஒளியாக மாற்றிடும் நிலையாக அந்த தகுதி நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கோலமா மகரிஷி எதை வெறுத்தார், எதை நுகர்ந்தார், எதை அறிந்தார், எதை ஞானத்தால் தனக்குள் மாற்றினார் என்று அந்த இடத்திலிருந்து இந்த உபதேசங்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த உணர்வை பெற்று கோலமா மகரிஷியை போன்று நீங்களும் அந்த வென்றிடும் உணர்வாக அவள் எப்படி இவ்வளவோ நிலைகள் கடுமையான நிலைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு வென் சென்றாரோ அதுபோல உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கடுமையான நிலையிலிருந்து நீங்களும் விடுபட்டு வென் செல்ல வேண்டும், உங்கள் உணர்வை ஒளியாக மாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு இதை உபதேசிக்கிறேன் என்று ஞானகுரு அவர்கள் கொல்லூரிலிருந்து உபதேசித்த நிலைகளை இவர் நமக்கு தெளிவாக்குகின்றார்.